இன்னைக்கு நைட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு நேற்றே பிளான் போட்டாச்சு. தோசைக்கு என்ன வைக்கலான்னு ஒரே யோசனை. சாம்பார் வைக்கவா சட்னி வைக்கவா அப்படின்னு. லாஸ்ட்டு சாம்பாரா சட்னியா அப்படின்னு ரெண்டுக்குமே சண்டை போட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக முடிவு பண்ணது சட்னி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். தக்காளி, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, பூண்டு, இது கூட சீரகமாக ஆட் பண்ணுவேன். இவ்வளோ வச்சு ஒரு சட்னி எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இதை என்ன சட்னி வேணாலும் நம்ம யோசிக்கலாம். தக்காளி சட்னி, சின்ன வெங்காயம் சட்னி, சட்னி, கொத்தமல்லி சட்னி, பூண்டு சட்னி, என்ன வேணாலும் யோசிக்கலாம். நான் தக்காளி சட்னின்னு பேர் வச்சிருக்கேன். ஆயில் ஒரு சொட்டு, ஒரு ட்ராப் அப்படி விட்டு தான் நான் இந்த சட்னி அரைக்க போகிறேன். வாங்க இந்த சட்னியை நான் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். எடுத்து வச்ச பொருள் எல்லாம் கட் பண்ணியாச்சு. தக்காளி எவ்வளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இங்கேதான் ஆயில் கம்மியாக விடுறதுனால அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லியோட காம்பை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன், ஏன்னா அதுலேயே காசு வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் பூண்டு விற்கிற வரைக்கும் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு லாபம். அதனால நான் ஒரு 3 பல் பூண்டு. இது கூட நான் பச்சை மிளகாய் போட போடுறது இல்லை, காஞ்ச மிளகாய் பொடி தான் போட போகிறேன். வத்தல் பொடி நல்ல கலர் கொடுக்கும், அதுக்கப்புறம் காரமாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோ போட்டு இப்போ நான் சட்னி பண்ண போடுறேன். வாங்க பார்க்கலாம். கடாய் எடுத்து வச்சாச்சு, ஆயில் விட போகிறேன். என்னோட ஆயில் இவ்வளோதாங்க, கரெக்டாக ஒரு ஸ்பூன் இல்லை, ஒரு ட்ராப், அவ்வளோதான். ஆயிலை விட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் நறுக்கிற குட்டி வெங்காயம் தான் இந்த தக்காளி சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு குட்டி வெங்காயம் போட்டு சட்னி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். குட்டி வெங்காயம் போட்டாச்சு, வதக்குறேன். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம். வெங்காயம் இப்போ இந்த அளவு ரோஸ்ட் ஆகிருக்கு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளியில் உள்ள தண்ணினாலே அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்ல வேகும். உப்பு தேவையான அளவு உப்பு, அப்போ நல்லா வெந்துடும், வதங்கிடும். அப்படியே கூடவே இந்த பூண்டையும் சேர்த்துருவோம். பூண்டையும் சேர்த்தா சேர்ந்து வேகும், தக்காளியோட தண்ணியிலே சேர்ந்து வேகும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். நான் எது சமைச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். என் கைப்பக்குவமே தனி. மூடி போட்டு வேக வச்சிருவோம். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஓகே, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தா சட்னி ரெடி. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக எம்மியாக இருக்கும். ஐயோ, தோசை பறந்து போகுது. இந்த தோசையை எடுப்போம். மல்லிகைப்பூ மாதிரி தோசை அடுக்கி வச்சிருப்போம். சாப்பிட போகிறேன் தோசையும் இந்த தக்காளி சட்னியும் வச்சு. வாங்கோ.